Good morning students. Welcome to your social class. ஸோ எல்லாருமே 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரமோட் ஆகியாச்சு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சோஷியல் கிளாஸு. ஸோ 7th ஸ்டாண்டர்டை பார்க்கும்போது நீங்கள் அபவுட் த மெடிவல் இந்தியா பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மெடிவல் டைமில் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரி பார்ட்டில் படிச்சிருப்பீங்க. இன் ஜியாகிரஃபியில் 6th அப்புறம் இருக்கக்கூடிய பேசிக் ஃபீச்சர்ஸ், அதாவது என்ன மாதிரியான ஜியாகிரஃபிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. தென் சிவிக்ஸ்லேயுமே கான்ஸ்டியூஷன் அண்ட் தென் அதர் எலெக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். தென் எக்கனாமிக்ஸ் பற்றி லிட்டில் பில் யூ வில் பி நோ. ஓகே. ஸோ இந்த கேஸ் ஆஃப் 8th ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே எலாபரேட்டடாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒய் யூஆர் ஆல் ஸ்டடி ஹிஸ்ட்ரி, எதுக்காக ஹிஸ்ட்ரி அப்படின்றதையும் தென் ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 4 பார்ட்டையும் எதுக்காக படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ why study history? History gives us a sense of identity. ஸோ history அப்படின்னாலே நம்ம அந்த வேர்ட்லேருந்தே தெரியும், his story. ஸோ his story. ஸோ பாஸ்ட் பீரியடில் பீப்புளோட கண்டிஷன் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாங்க, அவங்களோட சொசைட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ், ஈவன் தோ வார்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றின ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஹிஸ்ட்ரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ஹிஸ்ட்ரி இஸ் அ டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரொபகேண்டா. ஸோ நிறைய பேர் நிறையா விஷயங்களை சொல்லலாம், இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றது நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஈவன் தோ இது எல்லாத்துக்கும் எவிடென்சஸை கொடுக்கறது தான் ஹிஸ்ட்ரி. அண்ட் ஹிஸ்ட்ரி என்ரிச்சஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் நேச்சர். ஸோ ஹியூமன் நேச்சரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ ஓகே, ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புளில் இப்படிலாம் இருந்தாங்க. ஸோ நம்ம நிறையா சிவிலைசேஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க 6th ஸ்டாண்டர்டில். ஸோ அந்த மாதிரி அந்த பீப்புளோட நேச்சர் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய க்ரோத் என்ன, ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான மாறுதல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா ரீசன்ஸ் நம்ம என்ன ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பார்ட். ஓகேயா? தென் அபவுட் த ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபி provokes and answers questions about the natural and human worlds, using different scales of inquiry to view them from different perspectives. ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ல்ட் வைஸில் அல்லது ஸ்பேஸ்க்கா, அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பேஸ், ஸோ என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எப்படிப்பட்ட ஒரு ஜியாகிரஃபிக்கல் சிச்சுவேஷன்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த ஜியாகிரஃபி. அதாவது ஒரு ஹியூமனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகியிருக்கிறதுக்கு மெயினான ரீசன் இந்த ஜியாகிரஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அமெரிக்கன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபேராக இருப்பாங்க இல்லையா, இது ஆஃப்ரிக்கன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டார்க்காக இருப்பாங்க. ஸோ 2 பேருமே இந்த கலர் ஃபீச்சரில் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ஜியாகிரஃபிக்கல் ஃபீச்சர் தான் அவங்க ஃபிசிக்கலாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மெயினான ரீசனாக இருக்கும். ஸோ அப்போ ஜியாகிரஃபி அப்படின்ற ஒன்று எல்லாருமே கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட் டெவலப்ஸ் நாலேஜ் ஆஃப் பிளேசஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேப்ஸ் அண்ட் எ ரேஞ்ச் ஆஃப் investigate and problem solving skills both inside and outside of the classroom. As such it prepares people for adult life and employment. அப்போது இந்த ஜியாகிரஃபியை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்மளோட டே பை டே லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம சயின்ஸில் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் படிக்கிறோமோ, ஸோ அந்த ஃபிசிக்ஸ்க்கு எப்படி நம்ம அதை டே பை டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஜியாகிரஃபி அப்படின்ற ஒரு ஃபீச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமான ஒரு பாடமாக நம்மளுக்கு இருக்குது. சரியா? இதுமாதிரி நிறைய ஜியாகிரஃபிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம்.
Then why study civics? So to know about the following, your rights and responsibilities and the role of government in everyday lives, our economic system and decisions you make and others that affect your life, then what is our relationship to the nations and world affairs. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பில் தான் இருப்பாங்க. அப்போ அப்படி எந்த கண்ட்ரியோட இருக்காங்களோ அவங்களோட கவர்மெண்ட் வந்து எப்படி ரன் ஆகுது, அதை வந்து எப்படி வந்து மூவ் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து ரன் பண்ணுறாங்க, அவங்களோட டெசிஷன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட டெசிஷன்ஸோட விளைவாக ஒரு ஹியூமன் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அது எந்தளவுக்கு வந்து தாக்கத்தை கொண்டு வருது அப்படின்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் சிவிக்ஸ் அப்படின்ற ஒன்று தேவைப்படுது இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம இதுக்குள்ளே நம்ம நிறைய நம்மளோட இந்தியா அப்படின்றனால இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி படிச்சுக்கிறோம். அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸோட கவர்மெண்ட்டோட செட்டிங்ஸ் அப் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். அதே மாதிரி எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, லோக்கல் கவர்மெண்ட் எப்படி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிஸ்லாம் யார். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம ஒரு சமூக அடிப்படையில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம சிவிக்ஸ் அப்படின்ற ஒன்று நம்ம படிக்கிறோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு then about why study economics. Our life is a very variety of economic relations among others, so economics is a way to understand them and understand international relations and trade, then understand rational policy, then get economic type of thinking, cost benefit analysis. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொருளாதாரம். ஸோ பொருளாதாரம் அப்படின்றது ஒரு கண்ட்ரியோட மெயினான ஒரு விஷயம். ஸோ வித்தவுட் எக்கனாமிக் தட் இஸ் நோ ரன்னிங் இன் த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் இல்லாமல் ரன் பண்ணவே முடியாது. ஈவன் நம்மளோட ஃபேமிலி கூட இல்லையா. ஸோ மணி இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே நிறையா ஃபீச்சர்ஸில் வந்து நம்மளோட சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எக்கனாமிக்கை கால்குலேட் பண்ணக்கூடிய விதங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எக்கனாமிக்கில் செப்பரேட்டான ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாமே நம்ம இப்போது வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, தென் வாட் இஸ் ஜியோகிரஃபி, தென் வாட் இஸ் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸை வந்து நிறையா உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களோட 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டு இன் த கேஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். ஸோ முகல்ஸ் பற்றிலாம் நீங்கள் படிச்சுருந்துருப்பீங்க. ஹியர் அதாவது இந்த ஹிஸ்ட்ரி 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்தியாவோட சிச்சுவேஷன் எந்த மாதிரியான சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே ட்ரேட் பர்பஸ்க்காக நுழைஞ்சு நம்ம ஃப்ரீடம் வாங்குகிற வரைக்கும் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருந்தது அப்படின்ற மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் எலாபரேட்டடாக 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், கம்மிங் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், போர்ச்சுகீஸ் வந்தாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா இருக்கும். நல்ல சென்ஸில் சொல்கிறேன். தென் ஃபார்ம்ஸ் ட்ரேட் டு டெரிட்டரி, எப்படி வந்து ட்ரேடுக்காக வந்தவங்க அதை வந்து டெரிட்டரியாக மாற்றினாங்க, அவங்களோட கண்ட்ரோல் கீழே டெரிட்டரியாக மாற்றினாங்க அப்படின்றதெல்லாம் அதில் இருக்கும். தென் ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி. ஸோ ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. தென் பீப்புள் ரிவோல்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரிவோல்ட்டு, அதை பற்றி நான் சொல்கிறேன். தென் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, இந்தியாவில் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் எப்படிலாம் இருந்துச்சு. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் industries in India, then urban changes during the British period, then status of women in India through the ages. ஸோ இதெல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கக்கூடிய லெசன்ஸு. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா
ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ். ஸோ ராக்ஸோட ஃபார்மேஷன், பாறைகள் எப்படி உருவாச்சு, அதிலிருந்து சாயில்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்ற அந்த ஃபார்மேஷன் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். தென் வெதர் அண்ட் கிளைமேட், வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன, ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியும். தென் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள், ஸோ அபவுட் த ஒன் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் த எர்த்து, ஹைட்ரோஸ்பியர். ஸோ அந்த ஹைட்ரோஸ்பியரில் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள்னால் என்னன்றதை பற்றி பார்க்கக்கூடியது. தென் மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன். ஸோ மைக்ரேஷன் அப்படின்றது ஒரு கான்செப்ட் தான், நியூ கான்செப்ட் தான் உங்களுக்கு. ஸோ அந்த மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன் பற்றி பார்ப்போம். தென் ஹசார்ட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். தென் அபவுட் த இண்டஸ்ட்ரீஸ். தென் எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ், ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஐ மீன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒவ்வொரு காண்டினெண்ட்டை பற்றி படிச்சுட்டே வருவீங்க. இங்கே வந்து ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா அப்படின்ற காண்டினெண்ட் பற்றி பார்ப்பீங்க. தென் மேப் ரீடிங் அப்படின்றது ஒரு செப்பரேட் லெசனாக உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் இந்த சிவிக்ஸ் பார்ட்டு, ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற ஒன்று எப்படி ரன் பண்ணுறாங்கன்றது. தென் சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப், சிட்டிசன்னா என்ன, சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படின்றதும். தென் அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூலரிசம், இறையாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியதில் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது. தென் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ, இது வந்து ஒரு மேஜரான ஒரு பார்ட்டு, ஜென்ரலாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. அண்ட் ரோட் சேஃப்டி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. தென் டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி. அண்ட் தென் த ஜுடிஷியரி. இதெல்லாமே நீங்கள் சிவிக்ஸில் பார்க்கக்கூடிய லெசன்ஸு. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மணி, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதில் 2 லெசன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் தான் உனக்கு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸு. ஸோ ஹோல் புக்காக தான் உங்களுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம அடுத்தடுத்து கண்டினியூஸ் லெசன்ஸ் வந்து போய்கிட்டே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் அப்படின்றவங்க தே ஆர் ஃப்ரம் த யூரோப்பியன் காண்டினென்ட். அட்வென்ட் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து வருகை அப்படின்னு அர்த்தம், சரியா? ஸோ கம்மிங் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதாவது எப்படி இந்த யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, சரியா? அப்போது எல்லாருமே வந்து சாதாரணமாக வந்து வரல. அதுக்கு பின்னாடி ஒரு மேஜரான ரீசன் இருந்தது. அதே மாதிரி அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்று இருந்தது, சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸ், சரியா? உங்கள் புக்கில் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமான் டர்க்ஸோட ஒரு பிளேஸ் வந்து இருக்கும். கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு ட்ரேட் சென்டராக இருந்தது, சரியா? வேர்ல்டு ட்ரேட் சென்டர், அதாவது வேர்ல்டோட ஒரு மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ அந்த மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு பொருட்கள் வந்து ஃபேமஸாக இருக்கும். நிறையா பொருட்கள் வந்து அவங்கவுங்களோட கண்ட்ரியில் வந்து மேபி அது ஆர்ட் ஒர்க்காக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மூலமாக விளைவித்த பொருட்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லலாம். கிளாத்ஸு, இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட பொருட்களை அந்தந்த கண்ட்ரியிலோட இருக்கக்கூடிய ஃபேமஸை கொண்டு வந்து அந்த மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர் 1453 அந்த பிளேஸை ஒரு கண்ட்ரி வந்து கேப்சர் பண்ணுது. கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற ஒரு பிளேஸை ஒரு கண்ட்ரி கேப்சர் பண்ணுது, சரியா? ஆட்டோமான் டர்க்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலையாக அந்த ட்ரேட் ரூட்டை பிளாக் பண்ணிடுறாங்க. அப்போது அந்த இடத்துல வச்சு யாருமே ட்ரேட் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அங்கே உருவாயிடுச்சு, சரியா? உருவானாலும் அந்த பீப்புளோட நீட்ஸ், தேவைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஃபுட் வெரைட்டின்னு எடுத்துக்கிறோம். ஃபுட் வெரைட்டியை எடுத்துக்கும் போது ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு அவங்க டேஸ்ட்டை வந்து அனுபவிச்சு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவை வந்து அந்த பொருள் வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதா கான்செப்ட். ஒருவேளை இங்கே கிடைக்கல அப்படின்னாலும் அந்த கண்ட்ரியில் போயாவது நம்ம வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பர்பஸாக இருக்கும். அப்போது அந்த கான்ஸ்டாண்டினோபிளை வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறம்
டிஸ்கவரி ஆஃப் நியூ சீ ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். சரியா? டிஸ்கவரி ஆஃப் நியூ சீ ரூட்ஸ். அப்போ அந்த வேர்ட்லேருந்தே தெரியுது. அதாவது அப்போ இது வரைக்கும் வந்து லேண்ட் ரூட் வழியாக ட்ராவல் பண்ணி அந்த பிளேஸ்க்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த பிளேஸை தாண்டி வேறு வேறு காண்டினென்ட்டுக்கு, இப்போ இவங்க வந்து யூரோப்பியன்ஸ், சரியா, இவங்க வந்துட்டு நம்மளோட ஏஷியா காண்டினென்ட்டுக்கு வரணும் அப்படின்றது கான்செப்ட்டு. அப்போ வரக்கூடிய ரூட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி தான் வரணும். அந்த யூரோப்பியன்ஸ், அந்த டர்க்ஸ், அந்த ஆட்டோமான் டர்க்ஸை வந்து தாண்டாமல் வரணும் அப்படின்னா அவங்க வந்து சீ ரூட்ஸை தாண்டி சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ற ஒரு காண்டினென்ட்டையும் தாண்டி டேர்ன் ஆகி தான் நம்மளோட இந்தியாவை அவங்க ரீச் பண்ணணும், இல்லை அதர் ஏஷியன் கண்ட்ரிஸை அவங்க ரீச் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அங்கே சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நியூ சீ ரூட்ஸ், கடல் வழி பயணங்கள், கடல் வழி பாதைகளை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய நேவிகேட்டர்ஸ் அப்படின்றவங்க எமர்ஜ் ஆகுறாங்க. அந்தந்த கண்ட்ரியில் அதுக்காகவே வந்து ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய யூரோப்பியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுக்கல் அப்படின்ற ஒரு கண்ட்ரியிலேருந்து போர்ச்சுகீஸ் பீப்புள் இந்தியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு வர்றது யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அவங்களோட புக்லேயும் இருக்குது. இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்மளுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும்போது உங்களுக்கு நான் கொஷின் கேட்பேன், அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அப்படி போர்ச்சுகீஸ் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி டச் பீப்புள், ஃப்ரெஞ்ச் பீப்புள், இந்த மாதிரி நிறையா யூரோப்பியன்ஸ் வந்து வருவாங்க. அதே மாதிரி இதில் ஒன் ஆஃப் த யூரோப்பியன்ஸாக தான் பிரிட்டிஷர்ஸ் அப்படின்றவங்க உள்ளே வருவாங்க. ஓகேயா? ஸோ இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் யூரோப்பியன்ஸ் நம்மளோட இந்தியாவுக்கு வருவாங்க ஃபார் த மெயின் பர்பஸ் ட்ரேடு. இதை நீங்கள் எப்போயுமே மறந்துடக்கூடாது. ஸோ ட்ரேடு பர்பஸை மைண்டில் வச்சு தான் அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே வருவாங்க. வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ட்ரேட் கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு கம்பெனி தான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹோல் இந்தியாவை அடிமைப்படுத்துச்சு. சரியா? இந்த ஹோல் இந்தியாவை மட்டும் கிடையாது, அந்த டைமில் பிரிட்டன் கீழே நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து அடிமையாக இருந்தது. சரியா? நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸை வந்து அவங்க காலனிஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதான் வந்து இதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் வந்து இதில் பார்ப்பீங்க. ஸோ ஆனால் இந்த லெசன்ஸில் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் பார்க்கும்போது யாரெல்லாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன கண்ட்ரிஸ், அதாவது என்னென்ன யூரோப்பியன்ஸ் வந்தாங்க, அதில் இருந்த ஸ்பெஷல் பர்சனாலிட்டிஸ்லாம் யார் யார் அப்படின்றது தான் இந்த லெசனில் நீங்கள் பார்க்கக்கூடியது. ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த லெசனில் என்ன இருக்கும் அப்படின்றத இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். புக்கை ரீட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இந்த லெசனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட எலாபரேட்டான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.